ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டிஜிடெக்கோட ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இது வந்து சார்ஜிங் வந்து காம்பனண்ட்டு. இதில் வந்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் 2 ஓடிஜி கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து நார்மல் ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்னெட்டிக் கிளிப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரா கூட இந்த கேபிள் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது, சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு இந்த ப்ராடக்டில் இவ்வளோதான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் நம்ம ஃபோனோட அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர். இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே வச்சிங்க அப்படின்னாவே வந்துட்டு சார்ஜர் இருக்கும். இன்கேஸ் சார்ஜிங் காம்பனண்ட்டில் சார்ஜிங் இருந்துச்சுன்னா நமக்கு தனியாக வந்துட்டு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு 2 வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசீவர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லோ கலரில் வந்துட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு ஆன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிருக்கு. ஆன் ஆகிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் வந்துட்டு எரிஞ்சிட்ருக்கு. இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மைக்ரோஃபோனோட வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா. இதை வந்துட்டு இந்த ரிசீவரோட இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோனை ஜஸ்ட் இதை வந்துட்டு எல்லோ கலரில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில். இதை வந்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது அடாப்டரோட ரிசீவரோட வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளிங்க் ஆகாமல் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொன்னே வந்து கனெக்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு பிளிங்க் ஆகலை, ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம இந்த மைக் இல்லாமல் நம்ம பேசும்போது இப்போ ரூமில் இருக்க வாய்ஸ் வந்துட்டு நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறது எல்லாமே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு ஒரே நாய்ஸாக வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ நம்ம மைக்கை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி கனெக்ட் பண்ணுன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஓடிஜி கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எந்த ஃபோனில் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அந்த ஃபோனில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓடிஜி கேபிள் வந்து இதோட கனெக்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க ஃபோன் ஆர் வந்துட்டு கேமரா அந்த மாதிரி எதுனாலும் இந்த வந்து ரிசீவரை வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன், அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு ஒரு பாஸ் பட்டன் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படின்னா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்துட்டு நான் இப்போ பேசுறது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிளியராக கேட்குது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து மைக் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இதை வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம வெளியே போயிட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இதை வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.